சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஈரான் மீது எந்த நிமிடம் வேண்டுமானாலும் தாக்குதல் இடம்பெறலாம் என்கின்றதான பதற்றம் மத்திய கிழக்கு முழுவதையும் ஆட்கொண்டு வருகின்றது. அணுவாயுதத்தை தயாரித்து முடிக்கும் தருவாய்க்கு ஈரான் வந்துவிட்டதாக கூறப்படுவதால் ஈரானின் அணுசெறிவூட்டும் தளங்கள் மீது இஸ்ரேலோ அமெரிக்காவோ அல்லது இந்த இரண்டு நாடுகளும் இணைந்தோ தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி பிரபலியமான சர்வதேச ஊடகங்களான வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மற்றும் வாஷிங்டன் போஸ்ட் போன்றன ஒரு பரபரப்பு செய்தியை வெளியிட்டிருந்தன. அதாவது 2025ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களுக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடாத்தும் சாத்தியம் இருப்பதாக மேற்குலகின் புலனாய்வு அமைப்புகள் கணித்துள்ளதான செய்தியை இந்த பிரபலியமான ஊடகங்கள் வெளியிட்டிருந்தன. ஈரானின் அணுவாயுத திட்டத்தை குறிவைத்தே இஸ்ரேலின் தாக்குதல் இடம்பெறலாம் என்றும், குறிப்பாக ஈரானின் நட்டாட்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்றும் அந்த புலனாய்வு அறிக்கைகள் தெரிவிப்பதாக வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்திருந்தது. கடந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ஜெருசலேமில் வைத்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரானின் அணுவாயுத திட்டத்திற்கு எதிரான நடவடிக்கையை அமெரிக்காவுடன் இணைந்து இஸ்ரேல் மேற்கொள்ளும் என்று அறைகூவல் விடுத்திருந்தார். அதுவும் அமெரிக்காவின் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அருகில் நின்ற சந்தர்ப்பத்திலேயே ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தோளோடு தோள் நின்று செயற்படும் என்றும் பகிரங்கமாக தெரிவித்திருந்தார். நேற்று முன்தினம், அதாவது பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கையை இனிமேலும் தாமதிக்க முடியாது என்று தெரிவித்திருந்தார் இஸ்ரேலின் வெளிவிவகார அமைச்சர் கிதியோன் சார். 2 அணுகுண்டுகளை தயாரித்து முடிக்கும் தருவாய்க்கு ஈரான் வந்துவிட்டதாகவும், ஈரானின் கரங்களில் அணுவாயுதங்கள் இருப்பது என்பது இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிடும் என்பதாலும் அதனை தடுத்து நிறுத்தும் நடவடிக்கையை இஸ்ரேல் மேற்கொண்டேயாகும் என்று அவர் மேலும் தெரிவித்திருந்தார். ஈரானின் கரங்களுக்கு அணுகுண்டுகள் கிடைப்பதை தடுப்பதற்கான ராஜதந்திர நடவடிக்கைகள் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அந்த முயற்சிகள் சரிவராத பட்சத்தில் இராணுவ நடவடிக்கையை நோக்கி செல்வதை தவிர இஸ்ரேலுக்கு வேறு வழியே இல்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்பான புலனாய்வு தகவல்கள் வெளியாகி 12 நாட்களில், அதாவது பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி ஈரான் இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதலை மேற்கொள்ளப் போவதான அறைகூவல் ஒன்றை ஈரானின் முக்கிய இராணுவ தளபதி ஒருவர் வெளியிட்டிருந்தார். அந்த தளபதியின் பெயர் மேஜர் ஜெனரல் கோலாம் அலி ராஷித். ஈரானின் ஹட்டாம் அலி அபியா சென்ட்ரல் ஹெட் குவார்ட்டர்ஸின் கட்டளை தளபதி. கடந்த சில தசாப்தங்களாக, குறிப்பாக கடந்த 4 மாதங்களாக இஸ்ரேல் ஈரானை குறைத்து மதிப்பீடு செய்து வருவதாகவும், ஈரானின் பலம் பற்றிய தவறான தகவல்களை மேற்குலக நாடுகளுக்கு இஸ்ரேல் வழங்கி வருவதாகவும் தெரிவித்த அவர், எந்த விதத்திலாவது ஈரானின் நலன்கள் மீது இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ தாக்குதலை மேற்கொண்டால் ஈரானின் பதில் நடவடிக்கை என்பது யாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் என்று எச்சரித்திருந்தார். இதே போன்றதொரு எச்சரிக்கையை ஈரானின் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸின் பிரதான தளபதி மேஜர் ஜெனரல் ஹுசைன் சலாமி நேற்றைய தினம் இஸ்ரேலுக்கு விடுத்திருந்தார். இந்த உலகத்தையே உலுக்கக்கூடிய பலத்துடன் நிற்கின்ற ஒரு நாடுதான் ஈரான். ஈரானின் உண்மையான பலத்தை இந்த உலகம் இன்னும் காணவில்லை. இஸ்ரேல் மீது கடந்த வருடம் ஈரான் மேற்கொண்ட ட்ரூ ப்ராமிஸ் தாக்குதல்கள் 2மே வெறும் அடையாள தாக்குதல்கள்தான். ஈரான் தனது உண்மையான பலத்தை வெளிப்படுத்தினால் இஸ்ரேலிய பயங்கரவாதிகளினால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாது என்று எச்சரித்திருந்தார்.
மத்திய கிழக்கை பொறுத்தவரை இங்கு 2 விதமான நிர்பந்தங்கள் இருக்கின்றன. என்ன விலை கொடுத்தாவது அணுவாயுதத்தை தயாரித்து முடித்தியாக வேண்டிய அவசியம் ஈரானுக்கு இருக்கின்றது. அணுவாயுதம் கொன்றுதான் எதிர்வருகின்ற காலங்களில் ஈரானை காக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம். குறிப்பாக வளைகுடா பிராந்தியத்தில் சியா முஸ்லிம்களுக்கு ஒரு எதிர்காலம் அமைய வேண்டுமானால் இன்று சியா முஸ்லிம்களின் காவலனாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற ஈரான் ஒரு அணுவாயுத நாடாக மாறியாக வேண்டும். இன்றைய நிலையில் அணுவாயுதம் போன்ற ஒரு பாதுகாப்பு வலைப்பின்னல் ஈரானிடம் இல்லாது விட்டால் வெகு சீக்கிரமாகவே சிரியா போல, ஈராக் போல, லிபியா போல ஈரானும் துண்டு துண்டாகி பலவீனமான ஒரு பாலைவன நிலப்பிரதேசமாக மாறிவிடும். எனவே அமெரிக்காவிடம் இருந்தோ இஸ்ரேலிடம் இருந்தோ மாத்திரமல்ல, துருக்கி, சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகளிடம் இருந்து கூட ஈரான் என்கின்ற சியா முஸ்லிம் நாடு தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் அது அணுவாயுதம் என்கின்ற தற்காப்பு கவசத்தை தனது கரங்களில் ஏந்தியாக வேண்டும். இன்று அமெரிக்காவுடன் ஈரான் எந்தவித பேச்சுவார்த்தைக்கும் செல்லாமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கின்றதற்கும் இதுதான் காரணம். ஈரானுக்கு பொருளாதார தடை விதிப்பேன், ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை பூச்சியமாக்குவேன் என்றெல்லாம் ட்ரம்ப் மிரட்டிக் கொண்டிருக்கின்ற இறுக்கமான நிலையிலும் கூட இதை பற்றியுமே கவலைப்படாமல் அமெரிக்காவை விட்டு ஈரான் விலகியே நிற்பதற்கு அணுவாயுதம் தொடர்பாக அமெரிக்கா விதிக்கும் எந்த வரைக்குள்ளும் அது சிக்கிவிடக் கூடாது என்பதுதான் முக்கியமான காரணம். முதலில் அணுவாயுதத்தை உருவாக்கி விடுவோம். அணுவாயுதங்களை கைகளில் வைத்துக் கொண்டு மற்ற விடயங்களை பிறகு பார்ப்போம். மிகப்பெரிய ஆயுத பலத்துடன் நின்றபடி உலகுடன் பேரம் பேசுவோம். இதுதான் ஈரானின் இன்றைய நிலைப்பாடு. இந்த விடயத்தில் இஸ்ரேலுக்கும் ஒரு பார்வை இருக்கின்றது. உலக வரைபடத்தில் இருந்து இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாட்டை நீக்கி விடுவோம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு நாடுதான் ஈரான். எனவே ஈரானின் கரங்களுக்கு அணுவாயுதம் ஒருபோதும் சென்றுவிடக்கூடாது. இன்றுள்ளது போல ஈரான் பலவீனமாக நிற்கும் மற்றொரு சந்தர்ப்பம் இஸ்ரேலுக்கு இனி எப்போதுமே கிடைக்காது. இஸ்ரேலை தற்பாதுகாப்பு நிலைக்குள்ளேயே வைத்திருப்பதற்காகவென்று ஈரானினால் உருவாக்கப்பட்டிருந்த ஹிஸ்புல்லாக்களாகட்டும், ஹமாஸ் ஆகட்டும் பலமிழந்த நிலையில் இன்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரேல் மீதான ஈரானின் மிகப்பெரிய தாக்குதல் பின்தளமாக இருந்து வந்த சிரியா இன்று முற்றுமுழுதுமாகவே ஈரானுக்கு அந்நியப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றது. சிரியா வழியாக இஸ்ரேலிய வான்படை திறந்துள்ள யாக் கொரிடோர் என்பது ஈரானின் வாசல் வரை இஸ்ரேலை கொண்டு சென்று இன்று நிறுத்தி வைத்துள்ளது. கடந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் ஈரான் மீது இஸ்ரேல் வான்படை மேற்கொண்ட அதிரடி தாக்குதலின் போது ஈரானின் ஏராளமான வான் பாதுகாப்பு சாதனங்களை இஸ்ரேல் அழித்து விட்டிருந்தது. அதனால் ஈரானின் வான் பாதுகாப்பு பொறிமுறை என்பதும் இன்று மிக பலவீனமான நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. தனது சிறகுகள் பலவற்றை இழந்து விட்டுள்ள நிலையில் ஈரான் கிட்டத்தட்ட நிர்வாணமாக நின்று கொண்டிருப்பதாகவே கூறுகின்றார்கள் இஸ்ரேலிய ஆய்வாளர்கள். ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்கு இதனை விட சிறந்த ஒரு தருணம் இஸ்ரேலுக்கு வாய்க்கப் போவதில்லை என்று அடித்து கூறி வருகின்றார்கள் இஸ்ரேலிய போரியல் ஆய்வாளர்கள். போதாததற்கு ட்ரம்ப் போன்ற தீவிர இஸ்ரேலிய ஆதரவாளரது இந்த ஆட்சி காலத்தை போல தூதான ஒரு காலம் இனி எப்போதுமே இஸ்ரேலுக்கு வரப்போவதில்லை. பைபிளில் ஒரு வாக்கியம் அடிக்கடி வரும். காலம் நிறைவேறிய போது என்கின்ற வாக்கியம். ஒரு முக்கியமான விடயம் நடப்பதற்கு முன்னர் இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில காரியங்கள் நடந்து அந்த முக்கியமான விடயம் வாய்க்கப் பண்ணுவதற்கான காலம் நிறைவேறுகின்ற தருணம் உருவாகின்ற அந்த கனப்பொழுதைத்தான் பைபிளில் அவ்வாறு குறிப்பிடுவார்கள். இஸ்ரேலியர்களை பொறுத்தவரையில் ஈரான் மீதான தாக்குதலை மேற்கொள்வதற்கான காலம் நிறைவேறி வருகின்றது போலதான் தெரிகின்றது. ஒரு இராணுவ முகாம் மீது ஒரு ஆயுத அமைப்பு தாக்குதலை நடத்துவதற்கு முன்பதாக பல்வேறு தந்திரோபாயங்களை அவர்கள் செய்வார்கள். பல்வேறு வியூகங்களையும் வகுப்பார்கள். அதில் ஒன்று கட் அவுட் போடுவது.
ராணுவ முகாமை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்ற போது அந்த ராணுவ முகாமின் உதவிக்கென்று வேறு இடங்களில் இருந்து படை நகர்வுகள் எதுவும் நடந்துவிடாது தடுக்கின்ற நடவடிக்கையைத்தான் கட் அவுட் போடுவது என்கின்ற பூரியல் பரிபாஷையில் அழைப்பார்கள். முற்றுகை தாக்குதலுக்கு உள்ளாகின்ற முகாமுக்கு எந்தெந்த வழிகளில் இருந்தெல்லாம் மீட்பு படைகள் நகரும், எங்கெங்கெல்லாம் தரையிறக்கங்கள் மேற்கொள்ளப்படும் என்பதை முன்கூட்டியே கணித்து பல கட் அவுட்டுகளை முன்னதாகவே போட்டு விடுவார்கள். ஈரான் தாக்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற பட்சத்தில் ஈரானின் உற்ற நண்பனான ரஷ்யா நிச்சயம் உதவிக்கு வரும். ஈரான் மீது இஸ்ரேலோ அமெரிக்காவோ தாக்குதல் நடத்துகின்ற சந்தர்ப்பத்தில் ரஷ்யா அங்கு உதவிக்கு வந்துவிடக்கூடாது என்கின்ற கட் அவுட்டை தான் உக்ரைனில் டொனால்ட் ட்ரம்ப் போட்டுக் கொண்டிருக்கின்றாரோ என்கின்ற கோணத்திலும் உலகளாவிய யுத்த வியூகத்தை அணுகியாக வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் ட்ரம்பை பொறுத்தவரையில் ஒரு யூதனை விட இஸ்ரேலை அதிகமாக நேசிக்கின்ற ஒரு மனிதர். எல்லோரும் கூறுவார்கள் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்பதுதான் ட்ரம்பின் கொள்கை என்று. ஆனால் ட்ரம்பின் நகர்வுகள், பேச்சுக்கள், கடந்த கால செயற்பாடுகளை பார்க்கின்ற போது அமெரிக்காவை விட இஸ்ரேல் தான் ட்ரம்புக்கு ஃபர்ஸ்ட் என்று நினைக்க தோன்றுகின்றது. ஆக ஈரானை பொறுத்தவரையிலும் சரி, இஸ்ரேலை பொறுத்தவரையிலும் சரி, ட்ரம்பை பொறுத்தவரையிலும் சரி, காலம் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.